புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். இனிய காலை வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம்? அதுதான் அந்த கேள்விதான் கேட்க வந்தேன் சார். ஸ்ரீராமநவமி நாளைய தினம் இல்லையா? இந்த ஸ்ரீராம ஜெயம், இந்த ராம மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கா சார்? அதாவது ராமபுரானை ஆராதனை செய்யலாம் கோயில்களில் போய். மிகச்சிறந்த வழிபாடு ராம நவமி வழிபாடு. இந்திய திருநாட்டில் பிறந்தவங்களுக்கு ராமாயணம், மகாபாரதம் என்ற இரண்டு இதிகாசங்களை படிப்பதனாலேயே வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டு பூஜை அறையிலும் ராமனுடைய படத்தை வைத்து, இந்த பட்டாபிஷேக கோலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வைத்து வழிபட்டால் மிகச்சிறந்த முன்னேற்றம். ராமாயணம் புத்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். அதுவே முன்னேற்றத்தை தரும். நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. ராமநாமத்துடைய மகிமையை கேட்குறீங்க. அதாவது சீதையை பார்ப்பதற்காக ராமேஸ்வரத்துலேருந்து கடலில் பாதை அமைக்கிறாங்க பாருங்கள். அப்படி போகிற போது இந்த வானரங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை எடுத்து கடலுக்குள்ளே போடுறாங்க. இந்த பாறைகள் மிதக்குது. ராமபுரான் வருகிறார். எல்லாரும் கள்ளத்துக்கு போடுறாங்களே, நாமளும் ஒரு கள்ளத்துக்கு போடுவோம்னு போடுறாரு. அந்த கல் கடலுக்குள்ளே போயிடுது. அப்போ ஒரு கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் கள்ளத்துக்கு போடுறீங்களே, இந்த கல் மிதக்குது, நான் போடுற கல் மட்டும் கடலுக்குள்ளே போகுது இன்னொன்னே. அப்போ தான் ஆஞ்சநேயர் சொல்கிறார், இந்த கல்லில் ஒவ்வொரு கல்லையும் நாங்கள் தூக்கி போடுகிற போதும் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போடுறோம். ராமனை விட ராமனுடைய பெயருக்கு மகத்துவம் அதிகம். ஆகவே நீங்களும் ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை போடுங்க, உங்களை விட உங்களுடைய நாமத்திற்கு மகிமை அதிகம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். இவரும் ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இந்த கல்லை தூக்கி கடலில் போட்டால் அந்த பாறை மிதக்கிறது. அப்படி ராமஜெயம் என்ற அந்த மந்திரம் இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அது விலகும். நல்ல அறிவுசாலிகள், மிகப்பெரியவர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தினந்தோறும் காலையில் ஸ்ரீராமஜெயம்னு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி, அந்த வாழ்க்கையை கடக்கக்கூடிய சக்தியே அந்த ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்ங்கிற மந்திரம்தான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்துக்கு மிகுந்த மதிப்பதிகம். அதை தினந்தோறும் 108 முறை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் விலக ராமபுரான் அனுக்கிரகம் புரிவார். மிக்க நன்றி சார். நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தொடர்ச்சி பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? செங்கப்பட்டு. யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக. பையனோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. பையன் சரத்து. வயசு? வயசு 24. சரிம்மா. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ராசி புரட்டாதி நட்சத்திரம், ராசி கும்பராசி, நட்சத்திரம் விருச்சிகம். சரிம்மா. அம்மா லக்னம் விருச்சிகம். ஆமா. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? பையன் வீடு எப்ப கட்டுவான், அதுக்கு கல்யாணம் எப்ப பண்ணலாம் அப்படின்னு. அம்மா வணக்கம்மா. உங்க அன்பு மகனுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி 2027 பிற்பாதியிலேருந்து ஆரம்பிக்க போதுமா? அடுத்த வருஷம் பிற்பாதியிலேருந்து நல்ல வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு நல்ல முன்னேற்றம் வரும். திருமணத்திற்கு நீங்க வரன் தேடலாம், வரன் கைகூடி வரும். அப்போவே அவருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் சேர்ந்து வரும். ஸோ நல்ல நேரங்கள் அவர் காத்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, பழமுதிர்ச்சோலை முருகன் இருக்கார் பாருங்க. அறுபடை வீடு முருகன்ல பழமுதிர்ச்சோலை முருகன் மதுரையில் இருக்கார். அந்த பழமுதிர்ச்சோலை முருகனை சென்று தரிசனம் பண்ணணுமா. அவரை போய் பார்த்து கும்பிட்டுட்டு வந்தார்னா இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும். இனி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் இவர் வாழ்க்கையில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்திகா. எந்த ஊர்ல இருந்து? குடியாத்துல இருந்து பேசுறேம்மா. சரிம்மா. யாருக்கா கேக்குறீங்க? எங்க மகளுக்கு கல்யாணத்துக்காக கேக்குறேம்மா. மகளோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. கீர்த்திகா, 29 வயசு. ராசி, நட்சத்திரம், லக்னம்மா? ராசி கும்பராசி, லக்னம் ரிஷப லக்னம். சரிம்மா. நட்சத்திரம்? நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். சரிம்மா. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா.
மகளுக்கு கல்யாணத்தை பத்தி கேக்குறோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. கிருத்திகா பேர் இல்லைங்களாம்மா? கிருத்திகா. சரிங்கம்மா. அதாவது முருகப்பெருமானை வளர்த்தவர்களுடைய பெயர்கள் வந்துமா கார்த்திகை பெண்கள் அப்படின்னு பேருமா. அதனால தான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே அப்படி ஒரு பெருமை. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகான்னு பேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றம் போயிட்டு வரணுமா. சரவண பொய்கை எங்கே தானே இருக்குது, திருப்பரங்குன்றம் போயிட்டு வரணும். திருமண தடை இவர்களுக்கு இருக்குன்னா ஒரு முறை திருப்பரங்குன்றம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது, திருப்பரங்குன்றம் கவசத்தை அந்த திருக்கோயிலிலே அமர்ந்து படிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். இவருடைய ஜாதகத்தில் படி பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது உங்களுக்கு 2028 தொடங்குவதற்கு முன்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு இருக்குது. மேற்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார், பெருமாளுடைய பேருடையவராக இருப்பார்மா. அப்படி வாழ்க்கை அமையும். ஒரு நல்ல வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் வனிதா மேடம். நான் செய்யார்ல இருந்து பேசுறேன். என் தம்பிக்காக கேட்கணும் மேடம். தம்பியோட பேரு வயது சொல்லுங்கம்மா. மேகநாதன், வயசு 36, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், லக்னம் தெரியல மேடம். சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. என் தம்பிக்காக கேட்கணும் ஐயா. என் தம்பிக்கு எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்கணும் ஐயா. அதாவதுமா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மட்டுமில்லை எல்லா நேயர்களுக்குமே ஒரு செய்தியை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடிகிறது. சில நேரங்களில் ஜாதகத்தை முழுமையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஒருத்தருக்கு 36 வயது ஆகிறது, திருமணம் கைகூடவில்லைன்னா அந்த ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த தோஷங்களை முழுமையாக பார்த்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்கணும். அதனால் இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக எங்களை சந்தியுங்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு அறிமுகத்துக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிகழ்ச்சி முடிந்த பிறகும் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்கிறார்கள். பல நாள் தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொள்கிற போது எங்களுக்கு உடனே பதில் வேணும், நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி எங்களுக்கு உடனே பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து இது ஒரு அறிமுக நிகழ்ச்சியாகத்தான் வச்சுருக்கோம். முறைப்படியான கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்ப்பது என்பது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அதனால் நிறைய தடைகள் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள். அப்படித்தான் இந்த அன்பு சகோதரிக்கும் சொல்கிறேன். உங்கள் சகோதரனுக்கு திருமணமாக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் முழுமையாக பலன் சொல்கிறேம்மா. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? என் பேர்ல தாங்க மேடம், நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். பையனுக்காக கேக்குறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. மகனோட பேரு வயது சொல்லுங்க. குமரன், பேரு 10/3/95. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்க. ராசி வந்து திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, துலா லக்னம். சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. திருமணத்துக்கு தான் மேடம். அவனுக்கு 31 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். இன்னும் எங்கும். வணக்கம்மா. சொல்லுங்க சார். அதாவது குமரனுடைய ஜாதகத்தை சொல்லும் போதே கேட்டு கேட்டு உங்களுக்கு சலிப்பு வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் கூட அன்பு சகோதரி பேசும்போது கூட சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு சலிப்பு தான் உங்களுடைய குரலில் தென்படுகிறது. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆமாம். இப்போ ஆண் பிள்ளைகள் நிறைய நான் நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து பெண்ணுக்கு எப்போ திருமணமாகும் அப்படின்னு கேட்ட காலமெல்லாம் போயிடுச்சு. தினந்தோறும் எங்களை பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பையன்களை பெற்றவங்க தான் நிறைய பேர் வராங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. வரக்கூடியவங்களில் 99% பையனை பெற்றவங்க வராங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்தோடு வராங்க. மிகப்பெரிய தடைகள் ஜாதகத்தில் இருக்கும்போது ஒரு பெண் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட பிள்ளைகள் வாங்கக்கூடிய சம்பளம் என்பது கம்மியாக இருக்குது. அப்படி பல தடைகள் நிறைய பார்க்குறேன் நடைமுறையில். நான் குலதெய்வத்தை சரியாக வணங்காதது, அப்படி பல தடைகள் வருது. இவர் முதல்ல என்ன செய்யணும்னா குலதெய்வ வழிபாடைத்தான் இந்த ஜாதகத்தில் நான் பார்க்குறேன். குலதெய்வத்தை சென்று முதல்ல வழிபாடு செய்யணும். 3 மாதம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு குமரன் அவர்கள்ட்ட ஜாதகத்தை கொடுத்து எங்களை நேரடியாக சந்திக்க சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து 3 மாதம் குலதெய்வத்தை இவர் தொடர்ச்சியாக சென்று வழிபட்டுட்டு வருகிற போது தான் உங்களுக்கு ஒரு பவர் ஏற்படும். இவங்களுக்கு சொல்லக்கூடிய அனுமதியே எங்களுக்கு ஏற்படும். அதாவது ஜாதகத்தில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம். அதை தெரிஞ்சுக்கோங்க. தெய்வ பலம் குறைவாக இருக்குது ஜாதகத்தில். அதனால் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு எங்களை நேரடியாக சந்திக்கும்படி உங்கள் அன்பு மகனுக்கு அறிவுறுத்துங்கள். வாழ்த்துக்கள். சரி, எத்தனையோ விசேஷ தினங்கள் இருக்குது. அதில் பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப அதே மாதிரியான ஒரு நல்ல விசேஷமான தினம். அன்றைய தினம் நம்ம எப்படி வழிபாடு வச்சுக்கலாம் சார்? தமிழர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய
வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அற்புதமான கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு தான் தமிழர்கள் வாழ்க்கையிலே மிக உயர்வான வழிபாடு. எத்தனை தெய்வங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கும் போயே தீரணும், வாழ்க்கையில் வழிபட்டே தீரணும் அப்படின்னு அறுபடை வீடுகளுக்கு போய்கிட்டு இருக்கணும். முருகனுடைய 6 படை வீடுகளுக்கும் போகணும். முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். பங்குனி உத்திரம், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இந்த பங்குனி உத்திரம் அற்புதமான நாள். தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த நாள்னு சொல்கிறோம். சிவன் சக்திக்கு இடையிலே திருமணம் நடந்த நாள்னு சொல்கிறோம். அப்போது அந்த பெருமாளோடு மகாலட்சுமி ஐக்கியமானக்கூடிய நாளாக சொல்கிறோம். இப்படி நிறைய பெருமை. ஐயப்பனுக்கு உகந்த நாள். இந்த பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 நாட்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த பங்குனி உத்திர காலத்தில் செய்யலாம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையிலிருந்து சிலர் இந்த வழிபாட்டை தொடங்குவாங்க. இன்றிலிருந்தே வழிபாட்டை தொடங்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்றைக்கிலிருந்தே தொடங்கலாம். 26, 27, 28, 29, 30, 31, அதுக்கு பிறகு 1ஆம் தேதி 2, 3 இந்த நாட்கள் வரைக்குமே இந்த வழிபாட்டை செய்யலாம், முருகப்பெருமானுடைய வழிபாட்டை. சில பேர் 9 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. பங்குனி உத்திர விரதம்னு 9 நாட்கள் இருக்காங்க. எப்படிப்பட்ட மிக கடுமையான சோதனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் விலகணும் அப்படின்னா பங்குனி உத்திரம் அந்த விரதம் அற்புதமான பலன் தருது. வீட்டில் 6 தீபங்கள் ஏற்றி வைக்கணும். மண் அகல் விளக்கு தீபங்கள் முருகப்பெருமானுக்கு முன்பாக. 9 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அதை சமர்ப்பணம் செய்யணும். விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக 3 வேளையும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் ஒரு வேளை விரதம் இருங்க. இருந்து முருகப்பெருமானை இந்த 9 நாட்களும் அருகில் உள்ள கோவிலில் போய் தரிசனம் செய்யுங்கள். அப்படி அவரை வழிபட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகள் உண்டாகும். பங்குனி உத்திரம் அற்புதமான ஒரு திருநாள், முருகப்பெருமானுக்கு உரிய திருநாள். அவரை வழிபடுங்கள். என்ன தடைகள் இருந்தாலும் விலகும். வேலையில் தடை இருந்தாலும், திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு இருந்தாலும், நல்ல கடுமையான பிரிவு இருக்கக்கூடியவர்கள் கூட கணவன் மனைவி சேரணும்னா பங்குனி உத்திர விரதம் இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்போ கல்யாணம் கேட்குறீங்க பாருங்கள். அந்த கல்யாணம் நடைபெறுவதற்கு இந்த முருகப்பெருமான் அனுக்கிரகம் புரிவார். ஆகவே யாருக்கு திருமணம் வேண்டுமோ அவர்கள் இந்த பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொள்ளலாம். அற்புதங்கள் நடக்கும். மிக்க நன்றி சார், அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஈரோடு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக சார். பையனோட பேர், வயது சொல்லுங்க. பையன் விக்னேஷுங்க, 8/9/2023. குழந்தைக்காக கேட்குறீங்களா? ஆமாங்க. மிதுன லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. பையனுக்காக கேட்குறேங்க. வேலை வாய்ப்பு வள்ளிங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எந்த 2023 சொன்னீங்களே? என்னங்க? பிறந்த வருடம் 2023 சொன்னீங்களே? 2003 சார். 2003 அப்படி சொல்லுங்க. இவருக்கு வந்து இவர் ராசி நட்சத்திரத்தை திரும்ப சொல்லுங்க. மிதுன லக்னம், மகர ராசி, சரி, திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். சரி, இவர் என்ன படிச்சிருக்காரு ஐயா? ஐடி படிச்சாங்க முதல்ல, இப்போ எம்சிஏ படிக்கிறாங்க. என்ன படிச்சிருக்காரு? பிஎஸ்சி ஐடி படிச்சாங்க முதல்ல. சரிங்க. இப்போ மறுபடியும் 2 வருஷம் மறுபடியும் சரி எம்சிஏ பண்ணிட்டு. சரி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வேலை வாய்ப்பில் நல்லதொரு முன்னேற்றம்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்பாக இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வருதா, அப்பா பையனுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்தில் வருதான்னு பார்க்கணும். ஒரு நேரம் நல்லா இருப்பார், ஒரு நேரம் மூட் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு இவர் கொடுக்குது. இவருக்கு வந்து நல்ல தன்மைகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகில் உள்ள சிவன் கோயிலில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிடணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்கிறதோ அங்கே பிரதோஷ காலங்களில் பூஜைகளில் இவர் கலந்து கொண்டால் நல்ல வேலையும் நல்ல முன்னேற்றம் ஒரு வாழ்க்கையில் ஏற்படும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ருக்மணிங்க. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? ஆரணியிலேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் மகளுக்காக வேண்டி. மகளோட பேர், வயது சொல்லுங்கம்மா. ஜனனி, 26 வயது, 11/4/99ங்க. பரவாயில்லம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம், மிதுன லக்னம், மகர ராசி. சரிம்மா, உங்க கேள்வி என்னவோ கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா.
சார் என்னுடைய மகளுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகணும் சார், அதுக்கு சார். சரி, ரொம்ப நல்லதுமா. நீங்கள் கற்பகரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? திருக்கருகாவூர் இல்லைங்க சார். திருக்கருகாவூர் சென்று வரணும், சரிங்களா? திருக்கருகாவூர் சென்று அங்கே கொடுக்கக்கூடிய நெய்யை வாங்கிட்டு வந்து இந்த யாருக்கு பிரசவம் அன்பு மகளுக்கு என்றால் அவருடைய வயிற்றிலேயே தடவி அந்த கற்பகாம்பிகையுடைய அனுக்கிரகத்தினாலே சுகப்பிரசவம் நிகழும். இப்போ நீங்கள் வந்து நல்ல சுகப்பிரசவம் வருவதற்கு அற்புதமான அறிகுறிகள் நீங்கள் பேசும்போதே தென்படுது. கால பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டு வரணும். வீட்டில் உள்ள யாராவது ஒருவர் அருகில் உள்ள கோயிலில் சென்று, சிவன் கோயிலில் கால பைரவர் அனுக்கிரகம் புரிந்து கொண்டிருப்பார். அந்த கால பைரவரை தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டு வந்தாலும் நல்ல முறையில் சுகப்பிரசவம் கைகூடி வரும். அதை செய்யுங்க. வாழ்த்துக்கள். இந்த தங்கத்தோட விலை திடீர்னு ஏறுது, திடீர்னு குறையுது. எல்லாருக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் கொடுத்து போயிட்டே இருக்கு சார். தங்கம் வந்து தங்க நகை சேரணும், அதே மாதிரி அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கம் வந்து மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதாவது ஈரான் மேலே அமெரிக்கா ஒரு போர் தொடுக்குது அப்படின்னா உலகத்தில் தங்க விலை குறையுது. இதுதான் இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணம் தானே. இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, தங்கம் நிறைய பேர் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தங்கத்தை அடகு வைக்கிறாங்க. அதுவும் இந்த பராபவ ஆண்டுன்னு தமிழ் புத்தாண்டு வருது பாருங்களேன். இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது, உங்கள் பணத்தை சிக்கனமாக நீங்கள் செலவழியுங்கள். ஏன்னா இந்த ஆண்டில் வந்து பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும். திடீர்னு பணப்புழக்கம் கம்மியாச்சுன்னா மக்கள் என்ன செய்கிறது? பணத்தை சிக்கனமாக கடைபிடிப்பது நல்லது. தங்கத்தை அடகு வச்சவங்க இந்த தங்கம் மீட்கப்பட வேண்டும்னா அதுக்கு அற்புதமான பரிகாரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்க்கணும். அது விசாக நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் கூடி வரணும். இந்த இரண்டும் கூடி வரக்கூடிய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் குரு பகவானுக்கு நெய் தீபம் போடணும். ஒன்றும் ஒரு தீபம் போடணும், இல்லைன்னா 3 தீபமாக போடணும். அப்படி குரு பகவானுக்கு சென்று, நான் சொல்வது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தட்சிணாமூர்த்தியை சொல்லலை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 3 நெய் தீபம், ஒரு நெய் தீபம் போட்டாலும் போதும். அப்படி வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தீபம் போட்டு, எங்களுக்கு இப்படி அடகு வைத்த தங்கம் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தியாவதும், உங்களுடைய அடகு வைத்த நகையை நீங்கள் மீட்பதும் இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அற்புதமான ஒரு நாள். விசாக நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாள். அந்த நாளில் நீங்கள் சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். அடகு வைத்த உங்கள் தங்க நகையை மீட்க முடியும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? நாங்க செய்யாறுல இருந்து பேசுறோமா. சரிம்மா. கேட்கணும். பையனோட பேர் சொல்லுங்க, வயது சொல்லுங்கம்மா. நரேஷ்குமார், 94ல பிறந்தா, 21ஆம் தேதி. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம். சரிம்மா. லக்னம் தெரியுமா? லக்னம் சொல்லுங்க. கன்னி லக்னம். சரிம்மா. என்ன கேள்வி? பையனுக்கு திருமண தடங்கள் ஏற்பட்டுனே இருக்குதுங்க. வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்திலமா அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அவருக்கு உண்டுமா? அதான் இழுத்துக்கிட்டே போகுது அவருக்கு. அதுக்குடைய ட்ரைனிங், அதுக்குடைய ப்ரிப்பரேஷன் அவருக்கு அதிகம் தேவைப்படுதுமா. அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவருக்கு வரும். இப்போ என்ன செய்யணும் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்ன ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஆஞ்சநேயரை வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபட்டுக்கிட்டு வரணுமா. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை 2 நாள் இவர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். சில பேர் சொல்லிடுறாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க சார் அப்படின்னு. அப்படி இல்லை. யாருக்கு காரியம் நடக்கணுமோ அவர்கள் கோயிலுக்கு போகணும், திருக்கோயிலுக்கு போகணும். நாங்கள் சொல்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கிற போது தான் பலன் இருக்குது. அதே மாதிரி 2028ஆம் ஆண்டு திருமணம் அப்படின்னு ஜாதகத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. தெய்வங்களை போய் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டிவி பார்க்காதீங்கம்மா. நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன். சரிம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் தம்பிக்காக கேட்கணும் மேடம். தம்பி பேர் சொல்லுங்க, வயது சொல்லுங்க. விக்னேஷ் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 29/7/95. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து கடகம், ஆயில்யம், சிம்ம லக்னம். சரிம்மா. என்ன கேள்வி கேக்குறீங்க? அது வந்து இப்போ உங்க பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஒரு 1 இயரா வந்து இப்போ 3 கம்பெனி சரியா சேலரி கிடைக்கலன்னு மாறிட்டாங்க. சரி. 1 இயராவே சரியாவே இப்போ சேலரியே வரல. நிறைய பெண்டிங் இருக்கு. கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. குழந்தையும் இல்லை, சரியான வேலையும் இல்லை.
சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு சகோதரனுடைய மனசில் நிறைய குழப்பங்கள் காட்டுதுமா. ஜாதகத்தில் அவருடைய மனசில் நிறைய குழப்பங்கள், வாழ்க்கையை பற்றின பயமும் தயக்கமும் நிறைய இருக்குது. அவ்வளோ பயம் கவலை வேண்டாம். அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு 2.5 ஆண்டு காலம். அந்த 2.5 ஆண்டு காலமும் அவருக்கு வேலையில் செட்டில் ஆக முடியாதபடி சூழ்நிலைகள். இப்போ அஷ்டமத்து சனி விலகிருச்சே, நல்ல காலம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இவர் ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோ டீம் லீடரோ யார் இருக்காங்களோ, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. எந்த வகையான விஷயத்திலும் இவர் தான் பொறுத்து போகணும். அப்படி போனால்தான் இவருக்கு வேலைகள் என்பது நிரந்தரமாக இவருக்கு அமையும். சரிங்களா? இதோட வேலை நிரந்தரங்கிறதே இல்லாமல் போய்கிட்டே இருந்துடும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, இவற்றை சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, வேலை பார்க்குற இடத்துல பொறுத்து போகணும்பா, யார் உங்களுக்கு பொறுப்பில் இருக்காங்களோ உங்கள் சொல்படி கேட்டுக்கோங்க நீங்கள் சொல்லிட்டு சொல்லணும், அது நல்லது. இரண்டாவது விஷயம், இவரை பொறுத்த வரைக்கும் உள்ள தடைகள் விலகுவதற்கு என்ன செய்யலாம்னா, ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தரிசனம் செய்வது இவருக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. நிறைய நேயர்கள் வந்து நிறைய குழப்பத்தோட தான் நமக்கு கால் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க, ஜாதகத்தை பார்த்தா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கா சார்? அருமையான கேள்வி. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நேயர்களுக்கு பயன்படக்கூடிய அற்புதமான கேள்வி. நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்பு கொடுக்குற போதே ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு அந்த கேள்வி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கல்யாணம்னு சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஜாதகம் என்பது அப்படி ஒரு நொடியில் பதில் சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் கிடையாது. இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் போட்டு தான் பலன் சொல்லணும். அப்போவே ஒரு அறிமுகமாக இந்த நேரத்தில் நடக்கும்னு கோச்சார கிரகங்களை வச்சுக்கிட்டு சொன்னோம்னாலும், இவர்கள் நேரடியாக தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா தான் இவங்க பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், முதல்ல இப்படி ஒரு ஜோதிடர் இருக்கிறார், நாம் அவரிடம் இந்த கேள்வியை கேட்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேரடியாக வரணும். ஏன்னா நிறைய குழப்பங்கள், அந்த குழப்பங்கள் தீர முழுமையாக நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி இவர்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது முழுமையான கால்குலேஷன் நம்ம பார்ப்போம். எதனால் இவர்கள் பூர்வ புண்ணியம் சரியில்லையா, எதனால் இப்படி ஒரு தடை வருது, வேலையில் தடை வருது, எதனால் கல்யாணத்தில் தடை வருகிறது அப்படின்னு பார்த்து நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். ஓகே சார். அதே மாதிரி விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், சில காலம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? விதிப்படி தானே நடக்கும். ஜாதகம் நம்ம சொல்வது எல்லாமே அவர்களுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது எப்போ திருமணம் நடக்குங்கிற துல்லியமான காலத்தை சொல்கிறோம். எந்த திசையிலிருந்து மணமகன் அல்லது மணமகள் அமைவர், என்ன பெயர் அமையும், எல்லாத்தையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இது வந்து அவர்கள் நேரடியாக ஜாதகம் எடுத்துகிட்டு வரணும். அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி அவர்கள் ஆலோசனையை பெறணும். அதுதான் அவர்களுக்கு நன்மையை தரும். மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களோட இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்து முத்தான 3 பரிகாரங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். நேராக வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.